ஓட்டிங் டே அன்றைக்கி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. சுத்தமாக அரேஞ்ச்மெண்ட்டே கிடையாது. இங்கே சென்னையிலேருந்து அந்தந்த ஊருக்கு போகிறவங்க எப்படி போவாங்கன்னே தெரில. ஒரு பஸ்ஸுமே இல்லை. இதிலலாம் நான் புக் பண்ண பஸ்ஸே விட்டுட்டேன். டிஎம்எஸில் ஏறி கிளம்பாக்கம் போகிறதுக்கு 4 மணி நேரம் ஆகுது. கிளம்பாக்கத்தில் பஸ் இல்லைங்கிறது வேறு விஷயம். கிளம்பாக்கமே போக முடியல ஃபஸ்ட்டு. இதில் ஜனநாயக கடமையை எப்படி ஆற்றுறது? இங்கே முன்னாடி ஓட்டு போடவே போக முடியல. நான் கூட ஃபஸ்ட்லாம் யோசிப்பேன், 50% வாக்கு 60% வாக்கு தான் வந்திருக்குன்னு சொல்லுவாங்கன்னு. இப்போ தான் தெரியுது, இந்த மாதிரி தான் பாதி வாக்கு போயிடுது போல இருக்குது. போனவங்க பாதி பேர் திரும்ப ரூமுக்கு பிஜிக்குன்னு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் உள்ளே போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் பஸ்ஸு ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே புரியல. கடைசியாக ஓட்டே போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ சேட். நைட் ஷிஃப்டே பார்க்காம கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பை நைட்டு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருந்தது தான் மிச்சம். இப்போ காலையில் 5:30 மணி ஆகுது, நான் ரூமுக்கு வந்துட்டேன். சூப்பர் இந்த தடவை எலெக்ஷன்.